அப்ளிகேஷன். இதுவும் யூஎஸ்டி டாலர் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி சைன்அப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிறோங்க. முதல்ல சொன்ன மெத்தடு தான். ஃபஸ்ட்டு போட்டேன். இப்போ சைன்அப் கொடுக்குறேன். சைன்அப் பண்ண பின்னாடி இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டில் என்ன அவங்க அவங்களோட ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம். இது என்னோடய லிங்க்கு. இதை படித்து பார்த்தா வேலை தெரியும். என்னோடய லிங்க் போட்டிருக்குது. அதில் அபிஷியல் டெலகிராம் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் என்ன நம்மளுக்கு டவுட் இருந்தால் அதில் நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டெய்லி ரிவார்டு வந்து 0.2 யூஎஸ்டி கொடுக்குறாங்கன்னா, இதில் வந்து மினிமம் பார்த்தோம்னாக்கா 10 யூஎஸ்டி இன்வெஸ்ட் பண்ண போட்டிருக்காங்க. அதேமாதிரி நம்ம வித்ட்ராவல் பண்ணுறது மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து 2.5 யூஎஸ்டி இருந்தால் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். யூஎஸ்டி அண்டு டிஆர்எக்ஸ் இன்வெஸ்ட், அதாவது எது வேணுமாலும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கேரண்டியா 45 days ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், உள்ளே போகலாம். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஹேண்டிஸ், ஒரு டேஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் லாக்கில் இருக்குது. விஐபி 1, விஐபி 0 லாக் ஆட் பண்ணியிருக்கேன். விஐபி 1, விஐபி 2 நம்ம பைசா டாலர் போடணும். இது ஒன்று நம்மளுக்கு ஃப்ரீ. விஐபி 1 0.
இதில் 9 லெவல் இருக்குது. VIP 1, VIP 2, VIP 3ன்னு சொல்லி வரிசையாக 9 லைன் இருக்குது. நம்ம வந்து USD டாலர் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் 250 ப்ளஸ் ஒன்று போட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பெரிய அமௌண்ட்லாம் எடுக்க போட வேணாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 250 ஒன்லி ரீசார்ஜ் பண்ணி நம்ம எர்னிங் பண்ணிக்கலாம். டீம் லெவல் அதே மாதிரி தான். இது 13% கொடுத்துருந்தாங்க போன ஆப்பில். இந்த இதில் வந்து VIP 0வுக்கு வந்து 12% கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கீழே உள்ளவங்க 2%, அதுக்கும் கீழே உள்ளவங்க 1% கொடுக்குறாங்க. இதான் இன்வைட் கோடு. இந்த இன்வைட் கோடை காப்பி பண்ணி தான் நம்ம லிங்கில் உள்ளே சேர முடியும். இப்போ வந்து VIP 0 வந்து ஃப்ரீ தான், ஃப்ரீயாக கொடுக்குறது. ஒரு நாளைக்கு வந்து 0.20 கொடுக்குறாங்க. 0.20னா $1 கிடையாது, 20 பைசா மாதிரில. $1 வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு ஒரு USD 80 ரூபா 85 ரூபா கிடைக்கும். 5 நாளைக்கு ஒருக்கா 85 ரூபா கிடைக்கும். ஃப்ரீ தானே, போட்டுக்கலாம். 5 நாள் 10 நாள் பிறகு நம்ம 250 இதிலேருந்தே நம்ம போட்டுக்கலாம். 2வது பேக்கேஜ் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னாக்கா 2 பேக்கேஜில் இது 10 USD வர வரையும் இதில் சேர்த்து போட்டு செய்யலாம். இதே இதை நீங்கள் வாலெட்டுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னாக்கா வாலெட்லேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு கமிஷன் சார்ஜ் $1 கேட்பாங்க. நம்ம இதை சேர்த்து வச்சு ஒரு $10 வந்த பின்னாடி இதிலேயே நம்ம வந்து நம்ம ரீசார்ஜ் இப்போ எடுத்துக்கிட்டோம்னாக்கா $10 போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 250 கிடைக்கும். $150 வரை ஏர்னிங் ஆகும். இது வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அப்படியே நம்ம அதில் சேர்ந்து $10 வந்துருச்சு அப்படின்னாக்கா இதை 250 போட்டு நம்ம அப்போ $10 போட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து 250 கிடைக்கும். டோட்டல் ப்ராஃபிட் வந்து 150 போட்டிருக்காங்க. VIP 9 லெவல் வேறு இருக்குது. நம்ம வந்து VIP 0, VIP 1 ரெண்டுக்கு மட்டும் பேக்கேஜ் எடுங்க. விருப்பம் இருந்தால் 2வது VIP 1க்கு எடுங்க. இல்லைன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. வித்ராவலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா வித்ராவல் வந்து 24 ஹவர்ஸில் நம்ம வாலெட்டுக்கு சென்ட் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் மினிமம் எவ்வளோ போட்டிருக்குனாக்கா $2.5 இருந்துச்சுன்னா நம்ம வித்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கு வந்து 20 சென்ட் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஏர்னிங் ஆகிட்டு இருக்கும். டெய்லி 20 கிடைக்கும். USD டாலர் USD அட்ரஸ் போடணும். ஈரான் DRC20 போட்டுருக்குங்களா, அந்த இதை வாலெட் அட்ரஸ் இது காப்பி பண்ணி இதில் கொண்டாந்து போடணும். சீக்ரெட் பாஸ்வேர்டு போட்டு நம்ம $250 வந்த பிறகு நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தோம்னாக்கா நம்ம வாலெட்டுக்கு போகும். நீங்கள் வாலெட்டுக்கு போயிட்டு அது வந்து நமக்கு போதும் எதுவாக நம்ம ஏர்னிங் பண்ணதோடு நம்ம எடுத்துருவோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எடுத்துக்கலாம். சேர்த்து வச்சு நம்ம அந்த $10 எடுக்கணும்னு நினச்சின்னாக்கா இந்த $10 நம்ம ரீசார்ஜ் பண்ணி 250 எடுக்கணும்னு நினச்சின்னாலும் எடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இதோட USD டாலர் ஏர்னிங்.